விழிப்பு நிலைமையும் கனவையும் இயற்கை நிலையினின்றி வெளியே உலவுவதற்கு நிகராக கருதலாமா? வேக்கிங் ஸ்டேட்டும் ட்ரீம் ஸ்டேட்டும் நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்ல இருந்து விலகி வேற ஏதோ ஒன்று அனுபவிக்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்டாக அதை நாம நினைச்சுக்கலாமா அல்லது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறாரு. நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட்டு ஆனந்தம், சச்சிதானந்த ஸ்டேட்டு. இப்ப வேக்கிங் ஸ்டேட்டோ கனவு ஸ்டேட்டோ அது கிடையாது. அதுல இருந்து வெளியில இருந்து கொஞ்சம் தள்ளி ஏற்படுகின்ற வேற வேற விதமான ஒரு அனுபவங்களாக இருக்குது, அவஸ்தைகளாக இருக்குது. ஸோ அப்ப நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்ல இருந்து வெளியில வந்து வேற ஏதோ அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமான்னு பகவான்கிட்ட கேட்கிறாங்க. பகவான் சொல்றார், உலவுவதற்கு தனக்கு வெளியே ஓரிடம் வேண்டும், ஆத்மாவிற்கு அயலாக இடமேதும் இன்மையால் அவ்வாறு கருதுறதற்கு இடமில்லை. அதாவது சுத்தறதுக்கு நமக்கு வெளியில ஒரு இடம் வேணும் அப்படிங்கறத ஒரு பாயிண்ட் அவர் சொல்லிட்டு, ஆத்மாவிற்கு அந்நியமாக, ஆத்மாவிற்கு அயலாக, அயலாகனா அதுக்கு வேறாக இடம் ஒன்று இல்லை, அவ்வாறு கருதுவதற்கும் இடமில்லை தான் உண்மை அப்படிங்கிறாரு. அவ்வாறு பாவிக்கலாமா என்று கேட்டேன். ஆத்மாவை உள்ளபடியே கற்பனை ஏதும் என்று கருதலாமே. நீ ஏன் கற்பனை பண்ற? இருக்கிற ஆத்மாவை பாரு, கற்பனை எல்லாம் பண்ணி பார்க்காத. வேக்கிங் ஸ்டேட்டும் ட்ரீம் ஸ்டேட்டும் அதற்கு வெளியில இருக்கக்கூடிய ஸ்டேட் கிடையாது. ஆத்மாவுக்கு அந்நியமா எந்த ஒரு ஸ்டேட்டும் கிடையாது. ஆத்மாவுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு அப்பியரன்ஸ் தான். ஆத்மா இல்லாத ஒரு ஸ்டேட்டே கிடையாது. அது வேக்கிங்கா இருந்தாலும் ட்ரீமா இருந்தாலும் டீப் ஸ்லீப்பா இருந்தாலும் அங்கேயும் ஆத்மா இருக்கு. இது எதுவும் இல்லாத இடத்துலயும் ஆத்மா இருக்குதுங்கிறது தான் பகவான் இங்க சொல்லுகிறார். நல்லது.